எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். சம் 121-7. மேற்கண்ட வசனம் நம் பலரது வாழ்க்கையில் பல்வேறு நேரங்களில் நம்மை அறியாமலேயே நிறைவேறியிருக்கிறது. ஆம், தீமை நிறைந்த இப்பூமியில் நம் வாழ்க்கையில் எத்தனையோ தடவை ஆண்டவர் நம்மை தீங்குக்கு விலக்கி காத்திருக்கிறார். அவற்றில் சிலவற்றை நாம் பின்பு உணர்ந்து ஆண்டவரை ஸ்தோத்தரித்த வேளைகள் உண்டு. தீங்கு என்பது ஏதோ நம்மை சரீர பிரகாரமாய் தாக்கக்கூடியது மட்டுமல்ல, நாம் ஆவி ஆத்துமாவை நிலைகுலைய செய்த எத்தனையோ தீங்குக்கு ஆண்டவர் நம்மை விலக்கி காத்து சமாதானத்தோடு வாழ செய்திருக்கிறார். ஆண்டவர் பரிசுத்த வேதாகமத்தில் பல பரிசுத்தவான்களை பல்வேறு விதங்களில் தீமைகளிலிருந்து மீட்டெடுத்திருப்பதை நாம் காணலாம். அவற்றில் சிலவற்றை நாம் பின்வருமாறு தியானிக்கலாம். யோசேப்பு. யோசேப்பின் வாழ்க்கையில் அவருக்கு உண்டான தீங்குகள் ஏராளம். ஆனால் அவை எல்லாவற்றிலும் இருந்தும் ஆண்டவர் அவரை பாதுகாத்து இறுதியில் இஸ்ரவேல் வம்சத்தையே போஷித்து காப்பாற்றும்படி செய்தார். ஆம், தேவ ஜனமாகிய இஸ்ரவேலை முளையிலேயே அகற்ற சத்துருவானவன் செய்த திட்டத்தில் அதை எதிர்த்து ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்டவரே யோசேப்பு. இஸ்ரவேல் குடும்பத்தை தலைமையேற்று போஷித்து நடத்துவதே ஆண்டவர் அவருக்கு சொப்பனத்தின் மூலம் கொடுத்த தரிசனம். ஆனால் அதை அவர் தன் தகப்பனாகிய யாக்கோபு உள்பட பிறரிடம் கூறியபோது அதை அவர்களால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆனால் யோசேப்பு அதை விசுவாசித்தார். அவன் சொப்பனங்கள் எப்படி நிறைவேறும் என்று பிசாசானவன் இஸ்ரவேல் குடும்பத்தாராகிய அவருடைய சகோதரர்களையே அவருக்கு விரோதமாய் எழுப்பி அவருக்கு தீமை செய்ய நினைத்த பொழுதும் ஆண்டவர் அவரை குறித்து வைத்திருந்த திட்டமே நிறைவேறியது. குழியில் தூக்கி போட்ட சகோதரர்களே அவரை எகிப்துக்கு அனுப்பி வைத்தனர். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதி 50-19-20 என்றார். இங்கு நாம் கவனிக்க வேண்டியொன்று, சத்துருவானவனால் யோசேப்பின் சகோதரர் அவருக்கு தீமை செய்ய நினைத்தார்கள். ஆனால் அது முடியவில்லை. காரணம், அதையே தேவன் நன்மையாக முடிய பயன்படுத்தினார். ஆம், யோபுவிற்கு தீமையை கொண்டு வர நினைத்து அதன் மூலம் அவர் தேவனை மறுதலிப்பார் என்று பிசாசானவன் நினைத்தான். ஆனால் அந்த தீமையையே நன்மையாக மாற்றி அவர் வாழ்க்கையை அநேக பரிசுத்தவான்களுக்கு முன்மாதிரியாக மாற்றி துன்ப நேரங்களில் நாம் எப்படி தேவனை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும் என்பதை வெளிப்படுத்தி இறுதியில் யோபுவை 2 மடங்கு ஆசீர்வதிக்கவும் ஆண்டவர் வழி உண்டாக்கினார். ஆம், இன்றும் தேவப்பிள்ளைகளுக்கு வரும் நெருக்கங்களே அவர்கள் பலுக காரணமாகும். யோசேப்பின் சரீரத்தில் ஏற்பட்ட துன்பத்தை, தீமையை அவர் கடந்து வந்தபொழுது அவர் ஆவியை ஆத்துமாவை கரைபடுத்த போத்திபாரின் மனைவி மூலம் சத்துருவானவன் செயல்பட்டான். ஆனால் அங்கும் அவர் ஆண்டவரை உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டபடியால், இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாயிருக்கிறபடியால் உன்னைத் தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படியிருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். ஆதி 39-9. ஆம், இங்கு வஞ்சகமாய் யோசேப்பிற்கு தீமை செய்ய சத்துருவானவன் போத்திபாரின் மனைவியை ஏவின பொழுதிலும் அவரோ தன் உத்தமத்தில் உறுதியாயிருந்தார். இதுவும் அவருக்கு நன்மையாகவே மாறியது. காரணம், இது அவரை போத்திபாரின் வீட்டிலிருந்து தேவ திட்டத்தின்படியே அவர் எங்கு சென்று யாரை சந்திக்க வேண்டுமோ அதற்கு நேராய் நடத்தியது. இதை அழகாக அதே அதிகாரத்தில் ஆதி 39-21 வசனத்தில் நாம் காணலாம். கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன்மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். இங்கு நாம் கவனிக்க வேண்டிய வார்த்தை கர்த்தரோ. ஆம், யாரும் அவருடன் இல்லை. தன்மேல் விழுந்த வீண்வழிக்கு அவர் சொன்ன விளக்கத்தை யாரும் நம்பவுமில்லை. ஆனால் கர்த்தரோ யோசேப்போடே இருந்தார். இதுவே அவரை பாதுகாத்து, இதன் பின்பு யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தாலும் தன் தரிசனத்துக்கும் தான் தற்போது இருக்கும் இடத்திற்கும் சற்றும் சம்பந்தம் இல்லாமல் இருந்தாலும் சிறைச்சாலைக்குள்ளும் தன் பணியை உண்மையோடு செய்தார். பானபாத்திரக்காரன் யோசேப்பின் மூலமாய் நன்மை பெற்ற போதும் யோசேப்புத்தானே வேதனையோடு கூட ஆதி 40-14-15 வசனங்களில் இதுதான் அதின் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என்மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். நான் எபிரெயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டுவரப்பட்டேன்.
என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்று கூறியபொழுதும் ஆதி 40 முதல் 23 கூறுகிறது. ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்துவிட்டான் என்று. ஒருவேளை மனதளவில் யோசேப்பிற்கு இது மிகுந்த வேதனையை கொடுத்திருக்கும். ஆண்டவர் பானபாத்திரக்காரனின் சொப்பனத்தை தனக்கு வெளிப்படுத்துவதன் மூலம் தன்னை சிறைச்சாலையிலிருந்து மீட்பார் என்று நினைத்திருந்தார். ஆனால் அதையும் ஆண்டவர் சற்று தாமதப்படுத்தி இறுதியில் அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆம், அந்த 2 வருட இடைவெளி யோசேப்பு ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் மனதளவிலும் மிகுந்த சோர்வுக்குள்ளாக்கி இருக்கலாம். ஆனால் கர்த்தரோ யோசேப்போடே இருந்தார். இதையெல்லாம் தன் வாழ்க்கையில் 30 வயதிற்குள்ளாகவே அவர் கடந்து முடித்திருந்தார். அதனால்தான் அவரால் ஆதி 50 முதல் 20இல் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோட்டே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று தைரியமாக கூற முடிந்தது. தாவீது யோசேப்பின் வாழ்க்கை காலகட்டத்தில் அவருடைய 17 வயதிலிருந்து 30 வயது வரை அவர் வாழ்வில் தேவன் இடைப்பட்டு செய்த காரியத்தை நாம் வேதத்தில் காண்கிறோம். ஆனால் தாவீதின் வாழ்க்கையோ அவர் சாமுவேலினால் சிறுவயதில் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட நாள் முதல் அவருடைய முதிர் வயது வரைக்கும் ஆண்டவர் பல்வேறு நேரங்களில் தாவீதின் வாழ்வில் ஏற்பட்ட தீமைகளுக்கு அவரை எப்படி விலக்கி காத்தார் என்பதை வேதாகமம் அழகாக ஆழமாக விளக்குகிறது. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் கோலியாத் என்றும் தீமை இஸ்ரவேலை அழிக்க நினைக்கையில் தாவீது அத்தீமையை அழிக்க கர்த்தர் தனக்கு பெலனளிப்பார் என்று விசுவாசித்தார். இங்கு தாவீது 1 சாமுவேல் 5:37 வசனத்தில் பின்னும் தாவீது என்னைச் சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான். ஆம்புத்தி இல்லாத இந்த துஷ்ட மிருகங்கள் எப்படியோ அப்படியே கோலியாத்தும் தீமை செய்ய வருகிறான், ஆனால் கர்த்தர் தனக்கு ஜெயம் கொடுப்பார் என்று தாவீது விசுவாசித்தார். அதன்படியே வெற்றியும் பெற்றார். ஆனால் தீமை அத்தோடு முடியவில்லை. யாருக்கு நன்மை செய்தாரோ சவுலாகிய அவரே தாவீதுக்கு தீமை செய்ய நினைத்தார். ஒரு விலங்கை வேட்டையாடுவது போல் சவுல் தாவீதை துரத்தினார். சங்கீதம் 18ஆம் அதிகாரத்தின் தலைப்பு கூறுகிறது, கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது என்று. ஆம், சவுல் மட்டுமல்ல, இன்னும் அநேக சத்துருக்களும் அவருக்கு இருந்தனர். வாழ்வின் பல்வேறு கட்டங்களில் பலரோடு போராட வேண்டியிருந்தது. ஆனால் அவர் கர்த்தருடைய தாசனாயிருந்தபடியால் ஆண்டவர் அவரை எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்தார். இதை நாம் சங்கீத புத்தகத்தில் அவருடைய சங்கீதங்களில் காணலாம். ஒருபுறம் சத்துக்களால் உண்டான போராட்டம் இருந்தது, மறுபுறம் அவரோடு இருந்த ஜனங்களே துன்பம் உண்டான பொழுது அவருக்கு எதிராக மாறினர். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் தாவீதும் அவருடைய மனுஷரும் போருக்குச் சென்றிருந்த நேரத்தில் அமலேக்கியர் தாவீது இருந்த ஊருக்கு வந்து அதை சுட்டெரித்து அவருடைய மனைவி பிள்ளைகளையும் அவருடைய மனுஷரின் மனைவி பிள்ளைகளையும் மற்றும் அவருக்கு உண்டான எல்லாவற்றையும் கொள்ளையடித்துச் சென்ற பொழுது 1 சாமு 30 முதல் 4 கூறுகிறது, அப்பொழுது தாவீதும் அவனோடிருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பெலனில்லாமல் போகுமட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். மேலும் 1 சாமு 30 முதல் 6 கூறுகிறது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளினிமித்தம் மனக்கிலேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். ஆம், வாழ்வின் பல போராட்டத்தின் நடுவில் எதிர்பாராத இப்படியொரு பிரச்சனை அவரை நிலைகுலையச் செய்தது. அவருக்கு ஆதரவாயிருக்க வேண்டியவர்கள் தங்கள் துக்கத்தினால் அவரையே எதிர்த்தனர். எந்த ஒரு மனிதனும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திடனற்றுப் போவான். ஆனால் தாவீதோ தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டார். ஆண்டவர் இப்படிப்பட்ட தீங்கான சூழ்நிலையில் இருந்தும் அவரை தப்புவித்தார். 1 சாமு 30 முதல் 18, 19 கூறுகிறது, அமலேக்கியர் பிடித்துக்கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடிக் கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான் என்று. ஆம், ஆண்டவருக்குள்ளாய் தன்னை திடப்படுத்திக் கொண்டவர்
மற்றவர்களையும் திடப்படுத்தி அமலேக்கியருடன் போரிட்டு எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டார். இப்படியாக பல்வேறு துன்ப நேரங்களில், தீங்குண்டான வேளைகளில் ஆண்டவர் அவரை தப்புவித்தார். இறுதியாக அவருடைய சொந்த மகனாலேயே அவருக்கு தீங்கு நேர்ந்தது. 2 சாமு மதியம் 3:13 -16 வசனங்களில் தாவீது தன் சொந்த மகனுக்கு பயந்து உயிர்பிழைக்க வயதான காலத்தில் ஓட வேண்டியிருந்தது. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவர் அவரை காப்பாற்றி அவரை மறுபடியும் ராஜாவாய் நிலைநிறுத்தி, சாலொமோன் அவருடைய ஸ்தானத்தில் ராஜாவாகவும் கர்த்தருடைய ஆலயம் கட்டப்படுவதற்கான எல்லாவற்றையும் சேகரித்து வைத்து அதை தன் மகனாகிய சாலொமோன் இடம் ஒப்படைக்கவும் கிருபை செய்தார். தன் வாழ்நாளில் பல்வேறு தீங்குகளைக் கண்டபோதிலும் அவருடைய முடிவு சமாதானமாய் இருந்தது. பவுல் இறுதியாக அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு உண்டாகிய தீங்குகளில் ஆண்டவர் எப்படி அவரை காத்தார் என்பதை பின்வருமாறு காண்போம். பவுல் அடைந்த துன்பங்களை அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்திலிருந்து அவர் எழுதிய நிருபங்கள் வரை அனைத்திலும் காணலாம். அவருக்கு பல்வேறு விதங்களில் பல்வேறு நேரங்களில் உண்டான தீங்குகளை அவரே 2 கொரிந்தியர் காலை 11:23 -33 வசனங்கள் வரை பட்டியலிடுகிறார். சாட்டையால் பட்ட அடிகள், கல்லெறியப்படுதல், கப்பல் சேதத்தில் கடலிலே ஒரு இராப்பகல் முழுவதும் இருந்தது என்று சரீர அளவில் பல துன்பங்கள் அவருக்கு உண்டாயிற்று. இதைத்தவிர கள்ளரால் வந்த மோசங்கள், சுய ஜனங்களால், அந்நிய ஜனங்களால், கள்ளச்சகோதரர்களால் உண்டான மோசங்கள் என்று பலவிதங்களில் சரீரத்திலும் மனதளவிலும் தீமைகள் உண்டான பொழுதிலும் ஆண்டவர் இவை எல்லாவற்றிலுமிருந்து அவரை காத்தார். மதியம் 2:19 கூறுகிறது. பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலுமிருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்துப்போனானென்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியிலே இழுத்துக்கொண்டு போனார்கள். இங்கு நாம் காணும் இக்கொடிய சம்பவம் எப்படி அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் ஸ்தேவான் கல்லெறியப்பட்டு மரித்தாரோ அப்படிப்பட்ட ஒரு நிலையே இப்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு உண்டாயிற்று. ஆனால் அடுத்த வசனம் கூறுகிறது, சீஷர்கள் அவனைச் சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான். மறுநாளில் பர்னபாவுடனே கூட தெர்பைக்கு புறப்பட்டு போனான். மதியம் 2:20 குற்றுயிராய் அடிபட்டு மரித்துப் போன நிலையிலிருந்த அவர் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பது போல் எழுந்து நடந்து மறுநாளிலேயே பிரயாணம் பண்ண புறப்பட்டார். இங்கு ஆண்டவர் அவருடைய சரீரத்தில் உண்டான தீங்கை எப்படியாக குணமாக்கி அவரை இப்படிப்பட்ட கொடிய சூழ்நிலையில் இருந்தும் தப்பித்தார் என்பதை காணலாம். அப்போஸ்தல 28 அதிகாரத்திலும் விஷப்பூச்சி அவரை கடித்தபொழுதும் அவருக்கு ஒரு தீங்கும் ஏற்படவில்லை. இவையெல்லாம் சத்துருவினால் உண்டாயிருந்தாலும் ஆண்டவர் அவரை எல்லா தீங்குக்கும் விலக்கி மீட்டு அவர் மூலமாய் தம் திட்டப்படியே நடைபெற வேண்டிய ஊழியத்தை நிறைவேற்றி முடித்தார். எனவே பல கொடிய தீங்குகள் நிறைந்த இந்த கடைசிகால உலகில் வாழ்கின்ற நாமும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சரீர பிரகாரமாகவும் நமக்கு உண்டாகும் சகல தீங்குக்கும் ஆண்டவர் நம்மை விலக்கி காப்பார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். உண்மையில் இந்த கொரோனா நோயினால் சரீரளவிலும் மனதளவிலும் பொருளாதார ரீதியாகவும் பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர். பலர் தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து திக்கற்றவர்களாக உள்ளனர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் மட்டுமே ஒவ்வொருவரையும் இத்தீங்கிலிருந்து அதனாலுண்டான விளைவில் இருந்து மீட்டெடுத்து புதுவாழ்வு தர முடியும். எனவே ஆண்டவரை நம்பி தாவீதைப் போல கர்த்தருக்குள் நாம் நம்மை திடப்படுத்திக் கொண்டு மற்றவர்களையும் திடப்படுத்தி இதன் மூலம் ஆண்டவரின் அன்பையும் வல்லமையையும் நாம் உணர்ந்து மற்றவர்களுக்கும் உணர்த்தி அவரே எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி காத்து நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பார் என்பதை பறைசாற்றுவோமாக. ஆமென். அல்லேலூயா.